श्रीमान् वेङ्कटनारार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருப்பராயே நம. இந்த உபாதி விஷயமான விசாரத்தை இந்த ஸ்லோகத்தினால முடிக்க போகுது. உபாதி அப்படின்னாலே ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த தோஷமானது எப்படி தெரியறது அப்படின்னு சொல்லணும்னு அதுக்கோசரம் காமிக்கணும். அதாவது இந்த உபாதி தோஷமா இருக்கும், அது தூஷகமா இருக்கும். தூஷகம்னாக்க நம்ம எதை அனுமானம் பண்றோமோ அதுல உபாதி வந்ததுன்னாக்க அது தூஷகமாக இருக்கும். தூஷகமா இருக்கிறதுனால உபாதி இல்லாம அனுமானம் சொல்லணும் அப்படின்னுட்டு சாதிச்சிருக்க. அதை இன்னும் விவரிக்கிறது. இப்போ ஏற்கனவே சொன்னோம், சாத்தியம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ சாதனம் அங்கங்கள்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது சமம் அப்படின்னு சொல்றது. அதிகம் சாத்தியம் அது என்ன ஆகும்னாக்கா, சாத்தியம் இருக்குது அது வியாபியமா இருக்குமா, சாதனம் வியாபகமா போயிடுது. அந்த மாதிரி சமயத்துல அது தோஷம். அதுதான் உபாதி. இது எப்படி அப்படின்னா உதாரணம் சொன்னா புரியும். இப்ப நம்ம உதாரணம் என்ன சொல்றோம், அயோகோலகம் இருக்கு, இரும்பு குண்டு, அதுல நெருப்பால நல்லா காய்ச்சிருக்கோம், நெருப்பு இருக்கு. அந்த அயோகோலகத்தை என்னன்னு சொல்லுவோம், அங்க தூமம் இருக்குது. அயோகோலகம் தூமவத்து. இந்த அயோகோலகம் இரும்பு குண்டானது தூமத்தை உடையது, புகையை உடையது. ஏன் பண்ணே நெருப்பு இருக்கிறதுனால அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அது அங்க உபாதி இருக்குது. பொதுவாக அயோகோலகத்துல இரும்பு உண்டிதான் அது, அதுல நெருப்பு கனல் அப்படியே இதுவா இருந்தது, நெருப்பு பிழம்புதான் தெரியுது. ஆனால் அங்க புகை கிடையாது. புகை எப்ப வரும் அப்படின்னு சொன்னாக்க, ஜலத்தை அப்படி தளிச்சோம்னாக்க ஜலம் பட்டதுன்னா வரலாம். அந்த மாதிரி சமயத்துலதான் புகை வரும்னு சொன்னோம். இப்ப அப்ப எப்படி சொல்லணும், எத்திர எத்திர ஆர்திரேந்திர சையோக தத்திர தத்திர தூமகான்னு சொன்னோம். எங்க எங்க ஈரப்பதம் உடைய விறகு இருக்குமோ, அதோடு சேர்ந்த நெருப்பு இருக்குமோ, அங்க அங்க இது இருக்கும், புகை இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது சமவியாப்தி அப்படின்னு சொல்லலாம். அல்லது நேற்று ஒண்ணு சொன்னோம், எங்க எங்க கந்தவத்துவம் இருக்குதோ அங்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்கும், எங்க எங்க பிரதிநிதித்துவம் இருக்குதோ அங்கெல்லாம் கந்தவத்துவம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ பிருத்திவி லட்சணமே கந்தம வாசனையோட இருக்கிறது தான். எது வாசனையோட இருக்கிறதோ அது பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். கந்தவதி பிருத்திவி, கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் அப்படின்னு சொல்றோம். வாசனையை உடைத்ததாய் இருத்தல், அதுதான் பிருத்திவியினுடைய இது லட்சணம். அதனால எத்திர எத்திர பிருத்திவித்துவம் தத்திர தத்திர கந்தவத்துவம், எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர பிருத்திவித்துவம் அப்படின்னு சொல்றது சமவியாப்தி அப்படின்னு சொல்றோம். இங்க சாத்திய சமவியாப்தம்னு சொல்ற உபாதியில. எப்படி அப்படின்னாக்க, எங்க எங்க ஈரத்தோட கூடின விறகு, அதோட கூடின நெருப்பு எங்க இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கும் அப்படின்னு சொன்னா அது சாத்திய சமவியாப்தம். அதே அது இல்ல, இந்த நெருப்பானது பல இடங்கள்ல இருக்கும், அதான் சாதன இடத்துல உபாதி சொல்றமே அந்த அனுமானத்துல தூமவான் வன்னேக அப்படின்னு சொல்றோம். தூமவான் வன்னேகன்னு சொல்லச்சு, வன்னேகன்றது ஹேது சாதனம். அந்த சாதனம் இருக்கு, அது பல இடத்துல இருக்கும். ஆனால் புகைன்றது மகாநசத்துல பார்க்கலாம், மகாநசத்துல அடுத்து தெரியுது. அப்போ ஆற்றேந்திர சயோகம் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல வேணாக்க புகை இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்காது. அப்போ என்ன ஒண்ணு, அது அதிகமா இருக்கும், சாதனம் அதிகமா இருக்குது, சாதனம்
அதிகமா இருக்கு, சாத்தியமான புகையோ குறைவான இடத்துல இருக்கு. இது உபாதியா இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் உபாதி அப்படின்னு சொன்னோம். இதுதான் லட்சணம். என்ன பண்ணோம்? சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம். சாத்திய வியாபகம், சாத்தியமானது புகை, அது வியாபகமா இருக்கும். அது இருக்க வேண்டியது இருக்கும். சாதனம் பாருங்க, அது சாதனம் இருக்கிற இடத்தெல்லாம் சாத்தியமான புகை இருக்காது. சாதனம் இருக்கிற இடத்தெல்லாம் சாத்தியமான புகை இருக்காது. ஆனால் சாத்தியம் இருக்கிற இடத்தெல்லாம் சாதனம் இருக்கும். சாத்தியம் புகை, புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கலாம். ஆனால் நெருப்பு இருக்கிற இடத்துலெல்லாம் சாத்தியமான புகை இருக்காது. இதுதான் உபாதியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இருந்தாதான் சாத்திய வியாபகமோ அல்லது சாதன அவ்வியாபகமோ இது ரெண்டு எங்க இருக்குதோ அந்த இடத்துல உபாதியானது வரும். இந்த உபாதின்றது வரணும். இது அந்த மாதிரி உபாதி வந்ததுன்னாக்க அது தோஷமான அனுமானம், துஷ்ட அனுமானம். துஷ்ட அனுமானம். ஏன்னா அது வியாபியத்துவ அசித்தம் அப்படின்னு சொல்றாவா நையாயிகார். அது சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, ஏத்வாபாசத்தெல்லாம் சொல்ல போறாரு. வியாபியத்துவம் அசித்தமா இருக்குது. அதாவது வியாபியத்துவம் அசித்தம்னாக்கா புகை இருக்குதே அது எல்லா இடத்துலயும் இல்லையே. புகை எல்லா இடத்துலயும் இல்லாததுனால அது வியாபியத்துவம் அதுக்கு இல்லை. அதனால அது அசித்தம். அது அப்படின்னுட்டு இந்த ஹேத்வாபாச சொல்லத்தை சொல்ல போறான். இந்த வியாபியத்துவ சித்தம், வியாபியத்துவம் அசித்தம், வியாபிச்சிருக்கிறதுன்றது சித்தமா இல்லை. அதனால இது தோஷம். இந்த தோஷத்தை வச்சுண்டு சார்வாகன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டான். அனுமானம் பிரமாணம் வேணாமே, இது எல்லாரையும் பார்த்து அவன் கேட்கறான். ஏன்னா அவன் மட்டும்தான் பிரத்யக்ஷத்துல பிரமாணமா ஒத்துருக்கான், அனுமானத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அதனால அவன் நம்மளை பார்த்து எல்லார பார்த்தையும் கேட்டான்னா அது எல்லாருமே பதில் சொல்றான். இதாச்சு. சரி, இப்போ உபாதி இருக்கு இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உபாதி இருக்குது இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தர்க்கத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். தர்க்கமானது பாதக தர்க்கம், அது சொல்லணும். பாதக தர்க்கம் வரலன்னாக்க அப்போ உபாதி இருக்கு அப்படின்னு வந்துடும். இப்ப பாருங்க, தூமவான் வண்ணேகே அப்படின்னு சொன்னோம். தூமவான் வண்ணேகேன்னாக்க இப்ப நம்ம பர்வதோ வன்னிமான் தூமாத், வன்னிமான் தூமாத்துன்னு சொன்னாக்க எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்றது சரியா அமையும். எங்க எங்க தூமம் இருக்கோ அங்க எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு வரும். அது அனுமானம் சரியா இருக்கு, வியாப்தி சரியா இருக்கு. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணா தூமவான் வன்னேகே அப்படின்னு பிரயோகம் பண்ணான். புகையை உடையது இந்த பர்வதம் அல்லது இந்த அயோகோலகம், ஏன் வன்னேகே வன்னி இருக்கிறதுனால அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்ப நாங்க என்ன சொன்னோம், அங்க அயோகோலகத்துல வன்னி ஒண்டிதான் இருக்கு, நெருப்பு ஒண்டிதான் இருக்கும், புகை இருக்காது. புகை இருக்காது. அதனால புகை இருக்குன்னு என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல ஈரப்பதத்தோட கூடின விறகோட சேர்த்து இருக்கு, ஆர்திரேந்தம் சயோகம் இருக்கு, அதனால வருதுன்னு சொல்லணும். அப்போ தூமவான் ஆர்திரேந்திர சயோகம் தான் உபாதி. அந்த ஈரப்பதம் தான் அங்க புகை வரும், இல்லைன்னா வராது அயோகோலகத்துல அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் உபாதின்னு. அது உபாதி இல்லைன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உபாதி இருக்க வேண்டாம், சாத்தியம் இருக்கட்டும். உபாதி இருக்க வேணாம்னா என்ன ஆகும், இந்த ஈரப்பதத்தோட கூடின விறகுலாம் இருக்க வேண்டாம், ஆனா தூமம் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம். அதற்கு பதில் சொல்லணும், உபாதி கணக்கு இல்லைன்னு சொன்னேனாக்க அப்ப சாத்தியம் கூட இருக்காது. ஆர்திரேந்தன சயோகம் இல்லைன்னாக்கா புகை கூட இருக்காது அப்படின்னு நாம சொல்றோம். இந்த தர்க்கம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க உபாதி இருக்குன்னு அர்த்தம். உபாதி இருக்கு, ஏன்னா அது ஈரப்பதத்தோட கூடின விறகு இருந்தாதான் அங்க புகை வரும், இல்லாத போனா புகை வரவே வராது. அதனால நீ இப்படி கேட்கணும், எதி ஆர்திரேந்தன சயோகோ நஸ்யா
தருகி தூமோபி நஸ்யாத் அப்படின்னு தர்க்கம் சொல்லணும். அந்த தர்க்கம் வந்து சொன்னாக்க அங்க உபாதி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஈரப்பதத்தோட கூடின விறகு இருக்கே, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, தூமமே வராது, தூமமே வராது. அதனாலதான் சாத்திய வஸ்து உபாதியம் மாசு, சாத்தியம் இருக்கட்டும் உபாதி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னான்னாக்க, உபாதி இல்லைன்னாக்கா சாத்தியம் கூட இருக்காது. அதனால இந்த ஈரப்பதம் இல்லைன்னா புகையும் இருக்காது. புகைதான் இங்க சாத்தியம் அவன் சொல்ற அனுமானத்துல தூமவான் மண்ணே அப்படின்ற இடத்துல அதனால அடுத்து வராது அப்படின்னுட்டு சொல்ல முடியாத, சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியறதே. அந்த புகை இருக்கணும்னாக்க இது மாதிரி அனுமானத்துல தூமவான் மண்ணே அப்படின்ற அனுமானத்துல அந்த உபாதி. ஏன்னா சாத்திய வியாபகத்துவம் இல்லை, சாத்தியத்துக்கு வியாபகத்துவம் இல்லை, அது வியாபிச்சு இல்லை. எங்க வியாபிச்சு இல்லை? சாதனை இருக்கிற இடத்தெல்லாம் சாத்தியமும் அது இல்லையோ இல்லையோ. அதனால அங்க வந்து நீ இதுவே சொல்ல முடியாது அனுமானமே. ஆனால் ஆர்த்தேந்திர செய்யோகம் பாருங்க, அங்க சொல்ல முடியாது. அது இல்லைன்னா ஆர்த்தேந்திர செய்யோகம் இல்லைன்னா புகை வராது, சாத்தியமே சாதிக்காது. அதனால உபாதி இருக்கதான் இருக்கும். உபாதி இருக்கிறதுனால இந்த 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 இடத்துல அனுமானம்ன்றது சரி வராது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ற, ஒருத்தன் என்ன பண்ணா ஒரு அனுமானம் பண்றான், வன்னிகி அனுஷ்ணா பதார்த்தத்வ ஜலவத் அப்படின்னு பண்ணான். நெருப்பானது இது இல்லை, உஷ்ணம் இல்லாதது, சூடு இல்லாதது. ஏன்? பதார்த்தத்வா, பதார்த்தமா இருக்கிறதுனால. எப்படின்னா ஜலவத்து, ஜலம் இருக்கே அது கூட பதார்த்தம், ஆனா அதுல வெண்ணி அது இது இல்லை, சூடு கிடையாது. சூடு வருதுன்னா நேத்தியா சொன்னோம், நம்ம சுட பண்ணாதான் அது சூடு. பொதுவா ஜலம்ன்றது சூடாதான், இது ஜில்லுன்னு தான், அது சைத்தியம்தான் அதுல இது சுரூபம், அது சுபாவம் இருக்கு. சீதஸ்புருஷத்தியா ஆபகான்றோம். அதனால சைத்தியம்தான் ஜலத்துக்கு சுரூபம், அதனால அது பதார்த்தமா இருக்குது. அத மாதிரி இந்த நெருப்பு கூட பதார்த்தமா இருக்கிறதுனால அனுஷ்ணம், உஷ்ணமற்றது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இந்த இடத்துல சமவியாப்தமா இல்ல கேவல வியாபகமா எது சொன்னாலும் சரி, பக்ஷேதரத்துவம் ஒண்ணு இருக்குது. இப்ப வன்னிகி அப்படின்றது பக்ஷம், அதை காட்டிலும் இதாவது எது ஜலம். ஜலம் அந்த ஜலத்துல மாத்திரம் ஔஷ்ணியம் இருக்காது, சைத்தியம் தான் இருக்கும். ஆனா நெருப்புல சைத்தியமே இருக்காது, அங்க என்ன இருக்கும்? அங்க ஔஷ்ணியம் தான் இருக்கும், சூடுதான் இருக்கும். குளிர்ச்சிங்கிறது அதுல இருக்கும் ஜலத்துல, இதுல இருக்காது. அதனால நீ வந்து இப்ப சொல்ற இடத்துல என்ன ஆகுது? வன்னிகி அனுஷ்ணஹா பதார்த்தத்வா அப்படின்னு சொன்னா அது சுரூபமே இல்லையே, அது அசித்தமா போயிடும், அது தோழமா போயிடும். அதனால இந்த இடத்துல உபாதியும் இல்லை. உபாதி எங்க வரும் அப்படின்னாக்க ஜலம் பர்வதே பக்ஷேத்தரம். இங்க வன்னிகி பக்ஷம், வன்னிகி அனுஷ்ணஹா பதார்த்தத்வா அப்படிங்கிற அனுமானத்துல சாத்தியம் எதுல இருக்கோ, சாத்தியம் எதுல இருக்கோ அது பக்ஷம்னு சொல்லியிருக்கோம். இப்போ வன்னிகி அனுஷ்ணா, வன்னியில நெருப்புல சூடு இன்மை, வெப்பமின்மை, அதை நம்ம சாதிக்க பார்க்கறதா அது வன்னியில தான் இருக்கு, அது சொல்லணும். அப்ப வன்னி நெருப்புன்றது பக்ஷம் ஆகும். அப்ப பக்ஷேகரம் எது? பக்ஷேகரம் எதுன்னாக்கா ஜலம் வந்துடும். ஜலத்துலதான் அனுஷ்ணன்றது இருக்கு, ஏன்னா அங்கதான் பதார்த்தத்வா அப்படின்னு நீங்க சொல்லுவேன். அதனால அந்த அந்த பக்ஷேதரத்துல வந்து உபாதியை கொண்டு சொல்லணும் உஷ்ணா இருக்கு அப்படின்னு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால வன்னிமான் தூமா அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பர்வதா வன்னிமான், இந்த மலையானது நெருப்பை உடையது. ஏனெனில் தூமா, தூமம் இருப்பதால் எதா மகானசம் அப்படின்னு சொன்னோம்.
அந்த இடத்துல வந்து பக்ஷேதரத்துவம் பக்ஷேதரத்துவன்றது அங்க இன்னொரு அனுமானம் சொன்ன பாருங்க, வன்னிகி அனுஷ்ணகா அப்படின்னு அந்த இடத்துல அது போயிடும். வன்னிகி அனுஷ்ணகான்றது வன்னிகின்றது பக்ஷம். இங்க வந்து பர்வத வன்னிமானா பர்வதமானது பக்ஷேதரமா எழுதுறது. அந்த வன்னிகி அனுஷ்ணகான்றதுக்கு பக்ஷேதரமா எழுதுறது. அதனால இங்க வந்து என்ன ஆயிடும், நீங்க சொல்ற பிரகாரம் கூட இங்க வராது. நீங்க சொல்ற உபாதி எப்படி இங்க வராது. ஏன்னா பர்வதோ வன்னிமான் ஜூமாத்துன்னு சொல்ற ஒரு அனுமானம் இருக்கிறது சொல்றது. எங்க புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த இடம். ஆனால் வன்னிகி அனுஷ்ணகா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல வந்து அனுமானமே சரி வராது. ஏன்னா வன்னியினுடைய பிரத்யட்ச பாதிதம் பிரத்யட்சமா நமக்கு தெரியும், நெருப்புன்றது சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமாம்சைகள் வந்து தமசுன்னு ஒரு பதார்த்தம் ஒத்துக்கிறார், நம்மளும் ஒத்துக்கிறோம். அதை சொல்லச்சு ஆலோகாபாவையேவ தமஹா அப்படின்னு நையாயிகன் சொன்னான். வெளிச்சமின்மை அப்படிங்கிறது தான் இருட்டு தமசு அப்படின்னுட்டு நையாயிகனுடைய பட்சம். இத நம்ம பாஷ்யகாரரும் கண்டிச்சிருக்க. சுவாமி தேசிகன் இதுல ஜட திரவிய சரத்துல அவர் சொல்லியிருக்கார், தமசுன்றது ஒரு பதார்த்தம் தான், ஒரு திரவியம் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சுவாமி. அதான் சாதிச்சிருக்காரு. ஆனா நையாயிக பட்சம் சொல்லும் பொழுது நெருப்பனுடைய இன்மை, வெளிச்சத்தினுடைய இன்மைதான் தமசு அப்படின்னு சொல்ற மீமாம்சக அது நையாயிக்கார். அதற்கு இவா சொன்னா மீமாம்சகன் தமோபாவம் தான் நெருப்பு வெளிச்சம் அப்படின்னு சொன்னா. இருட்டு இல்லாதது தமசனுடைய அபாவம் தான் இதுவே வெளிச்சம் அல்லது நெருப்புன்னு சொல்லலாம் அப்படின்னுட்டு மீமாம்சகன் சொன்னானாம். மதுராந்த சுவாமி பாடம் சாதிச்சேரான். அப்படியா, உன் கைய கொண்டா இல்லாத பதார்த்தம் இருக்கே அபாவ பதார்த்தம், அதை தொட முடியாது இல்லையோ, இல்லாதது தொட முடியாது. அதனால உன் கைய கொண்டு நெருப்புல வைக்கிறேன், சொல்றதா இல்லையா பாரு. ஏன்னா நீ தான் சொல்லிருக்க இருட்டினுடைய அபாவம் நெருப்பு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது கையை வைக்கிறேன், சொல்றதா இல்லையான்னு பார்த்து சொல்லு, அது அபாவம் தான் அது அப்படின்னு பரியாசமா சாதிப்பேறான். அந்த மாதிரி வன்னிகி அனுஷ்ணகா பதார்த்தத்துவம் சொன்னான். அப்ப பிரத்யக்ஷ பாதிகம். பிரத்யக்ஷத்தால நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், நெருப்பானது எப்பொழுதும் சூடா இருக்கும், சூட வெப்பத்தோட கூடினதுன்றதுதான் நெருப்பு. அதனுடைய இது உஷ்ணஸ்பர்ஷவான் தேஜகா அப்படின்றோம். உஷ்ணஸ்பர்ஷம் சுடுமை, சுடுகிற தன்மை இருக்கு பாருங்க, வெப்பத்தன்மை, அதை உடையது தேஜஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால வன்னிகி அனுஷ்ணகா பதார்த்தத்வாத் என்ற அனுமானமே சரியா வராது. அந்த இடத்துல வன்னிகின்றது பக்ஷம். இப்போ பர்வதோ வன்னிமான்ற இடத்துல பர்வதகான்றது பக்ஷம். அந்த இடத்துல வந்து பர்வதய தரத்துன்றது பர்வதமானது பக்ஷம். அதை காட்டிலும் இதர எது வன்னிகி. வன்னிகின்றது ஒரு பக்ஷம் இருக்கு. பர்வதத்தை காட்டிலும் வேறுபட்ட பட்சம் இது வன்னி. அங்க என்ன அனுமானம், அந்த நெருப்பானது உஷ்ணமற்றது வெப்பமற்றது அப்படின்னு அங்க சாதிக்கிறது. இது அந்த இடத்துல இது வந்து பர்வதேதரத்துவன்றது சமவியாப்தமா இருக்கு, இதுவே வராது, வியாப்தியே வரவே வராது இந்த இடத்துல. அல்லது இத பதார்த்தத்துவம் இருந்தா கூட பதார்த்தத்துவம் இருக்கு, எத்த பதார்த்தத்துவம் தத்திர தத்திர அனுஷ்ணத்துவம் வராது. எங்க பதார்த்தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் அனுஷ்ணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெருப்பு வந்து பதார்த்தம் தான், ஆனால் அங்க உஷ்ணம் இருக்கு. உஷ்ணம் இருக்கிறதுனால அங்க எப்படி ஒரு நாளை வந்து அனுஷ்ணம்னு சொல்ல முடியும், அதனால சொல்ல முடியாது. ஆகவே இந்த இடத்துல உபாதின்னு சொன்ன முடியும். சாதன அவ்வியாபகஞ்ச பவேதேவ. சாதன அவ்வியாபகம், சாதனம் பதார்த்தம்ன்றது இருந்து அந்த பதார்த்தத்துல சாத்தியமானது இருக்காது. அனுஷ்ணம்ன்ற சாத்தியமானது இந்த
பதார்த்தம் அப்படின்ற இடத்துல இருக்காது. காரணம் ஏன் இருக்காதுன்னாக்கா நெருப்பானது சூடாதான் இருக்கு, அதனால இது வராது. அதனால இப்ப உபாதியானது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி அனுகூல தர்க்கம் எங்க வராதோ அங்க பக்ஷேதரத்துவம்ன்றது கூட உபாதி வரும். இத இவ சொல்ற நம்ம சித்தாந்த அனுகுணமா சொல்றது. அனுகூல தர்க்கம் இல்லைன்னா, அனுகூல தர்க்கம்னா என்ன சொன்னோம்? எத்திர தூமஹ தத்திர வன்னிஹி, இது வன்னிர் நஸ்யாத் தர்ஹி தூமோபி நஸ்யாத். நெருப்பு இல்லையா புகையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, வன்னிஹி அனுஷ்ணஹ பதார்த்தத்வா, பதார்த்தத்துவம் அஸ்து அனுஷ்ணத்துவம் மாஸ்து அப்படின்னு சொன்னா இங்க தர்க்கம் சொல்ல முடியாது. பதார்த்தத்துவம் இருக்கட்டும், இல்ல இல்ல பதார்த்தத்துவம் இல்லைன்னா அனுஷ்ணத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனுஷ்ணத்துவன்றது அது ஜலத்துல இருக்கே, இது இருந்தாதான் அது இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால அனுகூல தர்க்கம் எங்க இல்லையோ அங்க பக்ஷ இதரத்துவம், பட்சத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறது. பர்வதோ வன்னிமான் இடத்துல பர்வதமானது பக்ஷம், அதை காட்டிலும் வேறுபட்டது எது அப்படின்னாக்கா வன்னி அனுஷ்ணா அப்படின்ற இடத்துல பர்வத பக்ஷ இதரத்துவம். அதுல உபாதி வந்துட்டு போட்டமே, அதனால தோஷம் இல்லை. அதனால இந்த உஷ்ணத்துவம்ன்றது யாராலையும் சாதிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க அனுமானம் சொன்னதுனாலேயே எல்லாம் சித்திச்சிடாது, அனுமானம் சொன்னதுனாலேயும் சித்திச்சிடாது. அனுமானத்துல தோஷம் இருந்ததுன்னாக்கா இதுதான் சொன்னோம், வியாக்கியத்வா சித்தம், சுரூபா சித்தம், ஆசிரியா சித்தம்லாம் அதையே சொல்ல போறாரு. அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அதை ஆரம்பிக்கிறது. நம்ம சித்தாந்தத்துக்கு இதெல்லாம் அவ்வளவு தேவையில்லை, ஆனாலும் அனுமானத்தை பத்தி சொல்றதுனால அதெல்லாம் சொல்றது. இது ஸ்திதி. இப்ப அதுக்கு மேல சாத்தியம். சாத்தியம்ன்றது என்னது அப்படின்னா புகைங்கிறது சாத்தியமா இருக்கு. அதாவது உபாதி திசையில அயோகோணகம் தூமவத் பண்ணே அப்படின்ற இடத்துல, அந்த இடத்துல சாத்தியமா இருக்கிறதுன்றது தூமவத்வம். தூமம் தான் சாதிக்கப்படுகிறது, புகை தான் சாதிக்கப்படுகிறது. தத் வியாப்தியதான் சாத்திய வியாப்தியம். சாத்திய வியாப்தியம்ன்றது எங்க இருக்கணும் அப்படின்னா அயோகோணகத்துல சொல்லணும். ஆனால் அயோகோணகத்துல எப்படி சொல்லுவோம்? அது இல்லவே இல்லையே. அயோகோணகத்துல இரும்பு குண்டுல அது இல்லவே இல்லை. விரக சாத்தியம் இல்லாததுனால பட்சத்தினாலேயோ கேதுவனாலேயோ ரெண்டுமே வராது, உபாதியே வராது. உபாத்திய பாவம், உபாதி இல்லைன்னாக்கா அங்க எதுவும் வராது. வெறும் அயோகோணகம் தூமவத் பண்ணே அப்படின்னு சொல்லணும். அயோகோணகம் தூமவத்துன்னு சொன்னா அயோகோணகம்ன்றது பட்சம், அந்த பட்சத்துல தூமம் இருக்காது. வண்ணேகே அப்படின்னு சொன்னேன், அதுலயும் தூமையும் இல்லை. ஏன்னா சாதனத்தை சாத்தியம் வியாபிச்சிருக்கணும், சாத்தியமானது சாதனத்தை வியாபிச்சிருக்கணும். ஆனா இங்க வியாபிச்சு இல்லை. நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் புகை இருக்காது, புகை இருக்கிற இடத்தெல்லாம் நெருப்பு இருக்கலாம், நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் புகை இருக்காது. அந்த மாதிரி பட்சம்ன்றது என்ன சொன்னீங்க? அயோகோணகம் இரும்பு குண்டு, அங்கேயும் புகை கிடையாது. தனல்ல நாம அப்படி காய்ச்சிட்டு அது என்ன ஆகுது, சக்கச்சவேன்னு நெருப்பு பிழம்பு தெரியுது, அவ்வளவுதான். அந்த இடத்துல புகைன்றது இல்லை. அதனால உபாதி இல்லைன்னாக்கா இத மாதிரி இடத்துல தூமவான் மண்ணே அப்படிங்கிற அனுமானத்துல சாத்தியமானது பட்சத்திலிருந்து தள்ளப்படுகிறது. சாத்திய வியாபியத்துவம், சாத்தியமானது சாதனத்தை வியாபிச்சிருக்கிறதுன்றதும் கிடையாது. அதே முன்னாடி சொன்னமே பருவதோ வன்னிமான் தூமாத்தன்ற இடத்துல வன்னியானது தூமத்தை வியாபிச்சிருக்கும். ஆனா தூமவத்து வன்னேக அயோகோடகம் தூமவத்து வன்னேகன்ற இடத்துல புகையானது வன்னியே வியாபிச்சு இல்லை. ஏன் அப்படின்னா அயோகோடகத்துல நெருப்பு இருந்தாலும் புகை இல்லையே, அதனால அது வராது. அதனால இப்ப என்ன சொல்லணும்? முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்திரேந்தன சயோகம் தான் உபாதி.
ஆத்மேன வியோகம் ஈர விறகு ஈர விறகோட சேர்க்கை தான் இங்க உபாதி. அப்ப என்ன சொல்லணும்? அயோகோலகம் தூமாபாவத்து. இப்ப நான் இப்ப அனுமானம் எப்படி சொல்லுவேன்? இந்த அயோகோலகமானது தூமத்தை உடைத்தது அல்ல. ஏன்? தூமம் வியாபக ஆர்திரேந்தன சையோகா பாவா. தூமத்தை வியாபிச்சிருக்கக்கூடிய ஈர விறகு இருக்கு பாருங்க, அதனுடைய சேர்க்கை இல்லாததால் அயோகோலகத்துல அது சேர்க்கை இல்லை. இல்லாததுனால இது தூமை இல்லை. எத்திர யத் வியாபகா பாவா தத்ர ததா பாவா. எங்க எதனுடைய வியாபக அபாவம் இருக்குதோ அங்க அதனுடைய அபாவம். ஆத்மேன சையோக அபாவம் இருக்கு, அதனால தூமாபாவம் தூமமும் வராது. ஆத்மேனம் இருந்தாதான் ஈர விறகு இருந்தாதான் புகை வரும். அது இல்லை, அது இல்லாததுனால புகையும் இல்லை. அதுக்கு உதாரணம் எத கடத்த வியாபக பிரதிபீத்வாபாவ எத்திர ஜலே அப்படின்னு சொல்லணும். அதாவது கடத்துவம், அந்த கடத்தத்தை வியாபிச்சிருக்கிறது எது? பிரதிபீத்வம். அந்த பிரதிபீத்வம் எங்க இல்ல? ஜலத்துல இல்ல. ஏன்னா ஜலம்ன்றது தனி பதார்த்தம், தனி திரவியம். அது தனி திரவியமா போயிடுவே. அந்த தனி திரவியத்துல ஜலத்துவம் தான் இருக்கே தவிர்த்து பிரதிபீத்வம் இல்லை. ஏன்னா பிரதிப பதார்த்தம் வேற, ஜல பதார்த்தம் வேற. அதனால ஜலத்துல பிரதிபீத்வ அபாவம். கடத்துவத்தை வியாபிச்சிருக்கக்கூடிய பிரதிபீத்வம் ஜலத்துல இருக்காது. அதனால ஜடத்துவம் அங்க இருக்காது. அதே மாதிரிதான் இங்கேயும். ஆக என்னாச்சு? உபாதி சொன்னாதான் அயோகோலகத்துல தூமம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். இல்ல என்ன சொல்ல முடியாது. அதனால அங்க உபாதி தேவை. உபாதி தேவையா இருந்துச்சு. அதனால சாத்திய அபாவத்தை சாதிக்கிறோம். சாத்திய அபாவம் எங்க சாதிக்கிறது? அயோகோலகம் தூமபத்து அப்படின்னு சொன்னான்னாக்கா அங்க இருக்காது, தூமம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா ஆத்ரேந்தன சுயோகமே இல்லையே. எங்க ஆத்ரேந்தன சுயோகம் இல்லாததுனால அயோகோலகம் தூமாபாவபத்து. ஏன்னாக்கா அந்த தூம வியாபகமான ஆத்ரேந்தன சயோகம் இல்லாததுனால அது வரவே வராது. அது வராததுனால இந்த இடத்துல தூமமே இருக்காது இந்த அனுமானத்துல. அப்ப என்ன தேவை? ஒரு உபாதி வேணும். உபாதி வேணும். உபாதி வேணும்ன்றதுனால உபாதி இல்லைன்னாக்கா சரி வராது. இததான் பாத அனுமதின்ற. பாத அனுமதி பாதோநாயகம்ன்ற. பாதத்தை எழுத்துன்னு வருது. பாதிக்கப்படுறது. அயோகோலகத்துல புகை இருக்குன்னு நீ சமாளிக்க பார்த்தேன்னாக்கா அனுமானத்தினால, அப்போ ஒன்னால அது சாதிக்கவே முடியாது. ஏன் சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி அதுல உபாதி இருந்தாதான் புகையை சாதிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால இது சரியில்லை, இந்த அனுமானம் சரியில்லை. ஏன்னா உபாதிங்கிறது தோஷம். அதனால உபாதிக்கு தூஷகத்துவம் உண்டு. நம்ம தோஷத்தை சொல்லி அனுமானத்தையே அடிக்கிற இது உண்டு. அதை கொண்டுதான் உபாதின்றது இருக்கலாம். உபாதி எல்லாம் இருந்ததுன்னாக்கா அனுமானத்தை பிரமாணமாகவே சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சார்வாகன் ஆக்ஷேபிச்சான். அத சமாதானம் சொல்றதுக்கோசரம் இங்க என்ன பாதிக்கிற, அப்படிப்பட்ட உபாதியானது இருந்ததுன்னு தெரிஞ்சிடும். அது பிரத்யட்சமாவும் தெரியும், சந்திக்தமாவும் தெரியும். நேற்று கூட அதை சொல்லிட்டு இருந்தோம். அதனால இந்த இடத்துல உபாதிங்கிறது எல்லா இடத்துலயும் வராது. எத்திர தூமகா தத்திர வன்னிகின்ற இடத்துல உபாதி வரத்துக்கு பிரமேயம் இல்லை. எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னு சொன்னாக்கா அங்க வருவதற்கு பிரமேயம் இருக்கு. அதனால உன்னால இத அனுமான பிராமான்யத்தை உன்னால தடுக்கவே முடியாது. நீ உபாதியை வச்சுன்னு நான் சொல்றேன், அதை வச்சுன்னு சொல்றேன், இதை வச்சுன்னு சொல்றேன்லாம் சொன்ன பாரு, அது வராது. அதனால நீ வேற எந்த விதத்துல சொல்லு. நீ பிரத்யக்ஷம் முடிதான் பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொன்ன. பிரத்யக்ஷம் கூட சில இடத்துல வெபிச்சரிச்சிடும், தோட்டத்தோட கூறினதா போயிடும். சேயம் தீபஜ்வாலான்னு சொன்னோம், ஏற்கனவே சொல்லியிருப்போம்.
வடக்கு எரிஞ்சுட்டு இருக்குது, ஒரே மாதிரி வடக்கு எரியறது, சயம் தீப ஜுவாலா அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொல்ற சமயத்துல அப்ப அனுமான பிரயோகம் பண்ணிடும். இந்த தீப ஐக்கியம் ஜுவாலைக்கியம் கிடையாது, இங்க ஜுவாலத்தினுடைய ஐக்கியம் இல்லை, ஜுவாலா பேதம் தான் இருக்கு. காரணம் என்ன? அந்த திரி எண்ணெய் அதனுடைய பிரசாரம் இதெல்லாம் வச்சுட்டுதான் இது இதுவா இல்லையா, ஒரே ஜுவாலையா அல்லது வேறு ஜுவாலையா அப்படின்லாம் கேள்வி வருது. அதுல சொல்லிச்சு ஒரே ஜுவாலை இல்லை அப்படின்னு அந்த பிரத்யக்ஷம் கூட அடிபடுறது. நீ பிரத்யக்ஷம் ஒண்டிதான் பிரமாணம் சொன்னாக்க அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை கூட இந்த அனுமானமானது கண்டிச்சிடும். லோகத்துல அது மாதிரி இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் இப்படி இல்லை. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் இத மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எங்க அனன்யதா சித்தம் நிரவகாசமா இருக்குதோ அங்க பிராமான்யம், எங்க அந்நியதா சித்தம் சாவகாசமா இருக்குதோ அங்க அப்பிராமான்யம் அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதாவது நிரவகாசம் நிர்விஷயமா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, விஷயமே இல்லை, இந்த விஷயத்த சொன்னாதான் சித்திக்கும் அப்படின்னு சொன்னா பிரத்யக்ஷத்துக்கு எது விஷயமோ அந்த இடத்துல பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். அனுமானத்துக்கு இதுதான் விஷயம், வேற விஷயம் கிடையாதுன்னா அனுமானம் அங்க பிரமாணம். அதனால பிரத்யக்ஷம் அனன்யதா சித்தமா இருந்ததுன்னா அது பிரமாணம். அந்த மாதிரி அனுமானம் அதுக்கு எங்க அனன்யதா சித்தமான ஸ்திதியோ, பர்வதத்துல வன்னிய நெருப்ப நம்ம ஊகிக்கிறோம் அனுமானிக்கிறோம், அந்த மாதிரி சமயத்துல பிரத்யக்ஷம் உபயோகப்படாது. அப்போ அனன்யதா சித்தமான அனுமானம், அனன்யதா சித்தமான அனுமானம்ன்றதுனால அங்க நம்ம சொல்ல முடியும், இங்க சொல்ல முடியாது. அதனால சில இடங்கள்ல அனுமானத்துக்கே பிராமான்யம், சில இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு பிராமான்யம், சில இடத்துல சப்தத்துக்கு பிராமான்யம். அதனால அதாவது விஷய பேதத்தினால பிரமாண பேதம்ன்றது சொல்லிட்டு போகலாம். ஆகவே இந்த வியாப்திங்கிறது என்னது அப்படின்னு சொன்னோம். அந்த வியாப்திங்கிறது சாகச்சரிய நியமம், நியத சாகச்சரியம் அப்படின்னு சொன்னோம். உபாதி இல்லாத சம்பந்தம் அல்லது அவினாபாவம் இது இல்லாம அது இருக்காது. புகையில் நெருப்பில்லாம புகையாது. அது மாதிரி ஈரப்பதத்தோட சேர்ந்தது அப்படின்னா எதுவுமே இல்லாம புகைக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் சொல்லணும். அது மாதிரி நியத சாகச்சரியம், இந்த புகை ஈரப்பதம் அதெல்லாம் நியத சாகச்சரியம் இல்லை. அதனால இப்படி இருக்கிறது வியாப்தி. அந்த மாதிரி வியாப்தி நிறைய நாம பார்க்கிறோம், நிறைய நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த இடத்துல எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கும். ஆனா சில இடங்கள்ல உபாதி வருது, அந்த உபாதி இருந்தாதான் தோஷம் சொல்றோம், உபாதி இல்லாத இடத்துல தோஷன்றதே கிடையாது. அதனால நீ எல்லா இடத்துலயும் உபாதி அப்படின்னு நீ சொன்ன அது தப்பு, அது மாதிரி கிடையாது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி உபாதி கூட தூஷகம்தான் அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். திருஷ்டம் சாத்தியஸ்ய சமம் அதிகமபி क्वापि पक्षान्यथा वा तस्याभावेऽपि साध्ये सति यदि न भवेत् साधकं यापि नैतत् दुर्वारे साधके तत् द्वयमपि दहन अनुष्णतादौ उपाधिः साध्यं तद्व्याप्यतां वा அரது சபிரஹாது பக்ஷதோ ஏது சஸ்தே அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். என்ன சொல்றேன்? சாத்தியஸ்ய சமம் அப்படின்னு சொல்றேன். சாத்தியம் சாதனம். பொதுவா எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படின்ற இடத்துல
தூமமானது சாதனமா இருக்கு ஹேத்துவாக, அது மாதிரி சாத்தியமானது நெருப்பா இருக்குது. அப்ப எத்திர தூமக தத்திர வன்னிகி அப்படின்னு சொல்றோம். அங்க சம வியாப்தி கிடையாது. எத்திர தூமக தத்திர வன்னிகின்னு சொன்னா வியாப்தி வருது, எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னு சொன்னா வியாப்தி வராது. ஆனால் அங்கேயே அப்படின்னாக்கா எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னுட்டு ஒருத்தன் பிரயோகம் பண்றான். அயோகோலகம் தூமவத்து வன்னே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பிரமாணம், அதாவது அனுமானம் பிரயோகம் பண்றான். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சாத்திய சமம், சாத்தியத்துக்கு சமம், சாத்தியம் புகை, அதற்கு சமமாக நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். எந்த இடத்துல சொல்லணுதுன்னு பார்த்து பண்ணி யோசிச்சு சொல்லு, எந்த இடத்துல சொல்ல முடியும். அதே மாதிரி அதிகம் அப்படி அதை தாண்டி வேறுபட்ட அதிகமாவே இருக்கணும் சில இடத்துல. அது எங்க சொன்னோம், சாத்தியம் புகை, அந்த புகையை காட்டிலும் சாதன நிர்வாக நெருப்பு அது நிறைய இடத்துல இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். வியாபியம் வியாபகம்னு ரெண்டு சொன்னோம். வியாபியம் அப்படின்னு நியூன தேச விருத்தி, வியாபகம் அப்படின்னாக்க அதிக தேச விருத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறது வியாபியம் வியாபகம். இதுல வியாபகமா இருக்கிறதுன்றது பொதுவா சாதனம் வியாபிச்சு இருக்கும், எங்கேயும் அது சாத்தியம் வியாபிச்சு இருக்கும், நெருப்பு வியாபிச்சு இருக்கும். சாதனம் இருக்குமான ஹேது அது வியாபிச்சு இருக்காது, நியூன தேசத்துல வியாபியமாக தான் இருக்கும். இதெல்லாம் பாரிபாஷிக பதங்கள் அதிகமாகுவோம். எது திருஷ்டம் சியாத், எது காணப்படுகிறதோ பார்க்கப்படுகிறதோ, வாபி சில இடங்கள்ல பக்ஷான்யதாவா. இப்ப என்ன சொன்னோம், பக்ஷ அந்நியதான்னாக்கா பக்ஷ இதரத்துன்னு அர்த்தம். பர்வதோக வன்னிமா தூமாத் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தவர் அனுமானம் பண்ணா வன்னிகி அனுஷ்ணா பதார்த்தத்வாத் அப்படின்னு சொன்னான். இப்ப இத மாதிரி இடங்கள்ல பர்வதம்ன்றது பட்சமா இருந்தது, பர்வதோ வன்னிமான் தூமாத்துன்னு எடுத்து அதே இங்க வன்னிய இதுவா போயிடுச்சு. அது அந்த மாதிரி அர்த்தமோ அல்லது பட்சத்தை காட்டிலும் வேறுபட்டது, அது சாத்தியமோ சாதனமோ ஏதோ ஒன்று அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேற வேற இருக்கிறது. சஸ்ய அபாவேபி இந்த மாதிரி பக்ஷேதரத்துவம் இல்லை, அது மாதிரி சாத்தியத்தை காட்டிலும் சமமாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. இத மாதிரி ஏதாவது இருந்தா கூட சாத்தியம் இருக்கிறது. அப்போ எதி பாதகம் நபவே, பாதக தத்துவம் இல்லை, பாதக தத்துவம் சொல்லணும். எதி அவசரம் சொன்னா பூமாஸ்து பன்னீர் மாஸ்து, புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு பாதக தத்துவம். இது வன்னீர் நசியா பிறகு தூமோபி நசியா, நெருப்பு இல்லையா அப்ப தூமம் இருக்காது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இதுதான் பாதக தத்துவம். அந்த பாதக தத்துவம் கணக்கு இல்லைன்னா ஏதத்தை வியாபி, அது வியாபகமாகவே ஆகாது, அது உபாதி ஆகாதுன்னு அர்த்தம். உபாதி ஆகாதுன்னு என்ன அர்த்தம், இப்போ அயோகோடகம் தூமவத் வன்னேன்னு சொன்னான். அப்ப நான் சொல்லணும் வன்னி இருக்கட்டும் தூமம் இருக்கட்டும் வன்னி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். சாத்தியம் வஸ்து சாதனம் வஸ்து அப்படின்னு சொன்னாக்க நீ பதில் சொல்லணுமே, அதுக்கு நீ பதில் சொல்லணும், அதுக்கு பாதக தத்துவம் சொல்லணும். பஸ்ல அதாவது உபாதி இருக்க வேண்டாம், உபாதி இருக்க வேண்டாம், சாத்தியமான தூமம் இருக்கட்டும், தூமம் இருக்கட்டும், ஆனால் உபாதி இருக்க வேண்டாம். நான் உபாதி இருக்க இது உபாதி இல்லைன்னாக்கா தூமமே இருக்காது. உபாதி என்னது, ஆத்வேந்திர பிரயோகம். ஆத்வேந்திர பிரயோகம் இருந்தாதான் இது வரும், இல்லைன்னா இது வரவே வராது. அதனால ஆத்வேந்திர பிரயோகம் இல்லை என்றால் இங்க புகைன்றதே வராது, அதனால அது வராது. ஆகவே இந்த இடத்துல உபாதி தேவையா இருக்கு.
உபாதி இருந்தாதான் இங்க நிர்ணயம் பண்ண முடியும் அனுமானத்துக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாதகே துர்வாரே, நீ பாதகத்தை தடுக்கவே முடியாது. எந்த இடத்துல? வன்னிகி அனுஷ்ணா பதார்த்தத்வா அப்படின்ற இடத்துல பாதகம் பிரத்யட்சத்தினால பாதிக்கப்படுறது. நெருப்பானது இதுதான், அது உஷ்ணத்தோட கூடியதுதான். அதை போய் அனுஷ்ணம் உஷ்ணமற்றது அப்படின்னு உன்னால சாதிக்கவே முடியாது. அப்படி சாதிக்க முடியாததுனால அத அது உபாதியாக அது முடியாது. அதனால துர்வாரே எங்க தகன அனுஷ்ணதாதவு, தகனம் நெருப்பு அது அனுஷ்ணம் உஷ்ணமற்றது. அப்படியே அது மாதிரி முதலான இந்த அனுமானம் என்ன இருக்கு. அப்போ தத்வயமபி உபாதி, அந்த ரெண்டுமே உபாதி ஆயிடும். எது எது அப்படின்னாக்க இந்த அதிகமா இருக்கிறது, சமமா இருக்கிறது, பக்ஷேதரத்துவம் இருக்குது, இதெல்லாமே உபாதியா ஆயிடும். அதை முன்னாடியே சொன்னோம், அது உபாதியாக ஆயிடும். அதனால அந்த உபாதி கணக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. உபாதி கணக்கு இல்லைன்னாக்கா இந்த இடத்துல புகைய சாதிக்க முடியாது, புகைய சாதிக்கவே முடியாது. ஆத்ம உபாதி இருந்தாலும் சாதிக்க முடியும், இல்லாத போனால் சாதிக்க முடியாது. அதனாலதான் சொன்னோம், ஒரு அனுமான பிரயோகமே இந்த சுவாமி போட்டு இது பண்ணி காமிச்சார். கொத்திமங்கலம் சுவாமி ரொம்ப அழகா சொன்னாரு. அயோகோடகமானது இதுவா இருக்கு, தூமவத்தா இருக்கு, வேற மாதிரி போட்டார். அயோகோடகம் தூமாபாவத்து, புகையை உடையது அல்ல, இரும்பு கொண்டு புகையை உடையது அல்ல. ஏன்னா தூம வியாபக ஆர்திர இந்தன சயோகா பாவா, ஆர்திர இந்தன சவியோக அபாவா. ஆர்திரம் ஈரம், இந்தனம் விறகு எரிபொருள், அதனுடைய சயோகம் இல்லை, சேர்க்கை இல்லை அப்படின்னு சாதிச்சிருது. அதனால அந்த உபாதி கணக்கு இல்லைன்னா பக்ஷத சாத்தியம் ஹரது, பட்சத்திலிருந்து சாத்தியத்தை தள்ளிவிடும். பட்சம் எது அப்படின்னாக்கா அயோகோடகம். அதுல தூமம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. தூமம் இருக்குன்னாக்க அந்த ஹேது வன்னி இருப்பதால் அயோகோடகத்தில் தூமம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனால் வன்னி இருந்தாலும் அங்க ஆர்திரேந்திர சயோகம் இல்லைன்னாக்க அப்ப தூமத்தை நம்ம சாதிக்க முடியாது. அதை வச்சுட்டோம், அது சாதிக்க முடியாது, போயிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால அதே மாதிரி ஹேதுன்றது என்னது? நெருப்பு தான். வன்னேஹே அப்படின்னு சொன்னோம் அந்த இடத்துல. அயோகோடகமானது புகையை உடையது. ஏன்? வன்னி இருப்பதால். அந்த ஹேது வன்னி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் அங்க இது இல்லையே, புகை இல்லையே அயோகோடகத்துல. அதனால பட்சத்திலையும் தூமம் இருக்காது, ஹேதுனாலையும் தூமத்தை சாதிக்க முடியாததுனால உபாதி இருந்தாதான் இந்த மாதிரி இடத்துல சாதிக்க முடியும். அதனால உபாதி இருந்தாதான் அனுமானம் இந்த இடத்துல வரும். அதனால உபாதியோட ஒரு அனுமானம் வருதுன்னு சொன்னாக்க அது என்னைக்குமே துஷ்டமான அனுமானம். அப்படிப்பட்ட அனுமானம் நாங்க சாதிக்கல. நாங்க சாதிக்க போற அனுமானம்னா உபாதியற்ற அனுமானம். உபாதியற்ற அனுமானத்தை தான் நாங்க சாதிக்க போறோன்றதுனால எங்க சித்தாந்த பிரகாரம் அனுமானமும் பிரமாணம் தான். சார்வாகன் சொல்ற மாதிரி அனுமானம் பிரமாணம் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். திருஷ்டம் சாத்யஸ்ய யஸ்ய சமம் அதிகமபி क्वापि पक्षान्यतः तस्याभावेऽपि साध्ये सति यदि न भवेत् बाधकं यापि नैतत् दुर्वारे बाधके तद्वयमपि दहन अनुष्णतादौ उपाधिः साध्यं तद्व्याप्यतां वा
அரசுத இரஹாத் பக்ஷதோ ஹேசுதஸ்தே கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.